ரெக்கார்டிங் பார்த்து நிறைய பேர் படிக்கிறது. இப்ப கிளாஸுக்கு வரவங்களும் சம்டைம்ஸ் ரிப்பீட் பாக்குறேன்னா ரெக்கார்டிங் தேவைப்படும். நான் உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்றேன் இந்த கிளாஸ், நேற்றைய கிளாஸ் டுடே கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்ஸ். ஓகே, என்ன விஷயம்டா திருப்பி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப எண்டோக்ரைன் மெடிசன்ஸ்ல டயபெட்டிக் ஃபுல்லா முடிச்சிருக்கு. இன்றைக்கு நேத்து வந்து தைராய்டு ஃபுல்லா முடியுது. அப்படி நீங்க முடிக்கிற ஒவ்வொரு செக்ஷனும் வந்து கிளியரா முடிச்சுக்கோங்க. என்ன ஷார்ட் அண்ட் கட் அண்ட் கிளியரா இதுல எம்சிக்யூ எவ்ரி இயர் வந்து வருது. சரி, அப்ப இந்த விஷயத்த எப்படி சொன்னா, இது எப்படி நீங்க வந்து பாஸ் பேப்பர் ரிவிஷன் கிளாஸ் எப்படி சொன்னா, நான் போற பிடிஎஃப் வந்து கொஸ்டினுக்குரியத பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வேற ஒரு பாஸ் பேப்பர் ரிவிஷனுக்கு ஒரு சிஆர் காப்பியோ இல்லாட்டி வேற ஏதோ நோட் காப்பியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல சில விஷயங்களை நோட் பண்ண இல்லாட்டி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினை அதுல மார்க் பண்ணி அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை எழுதி வச்சுக்கோங்க. நான் தார இந்த எக்ஸ்பிளனேஷன், இப்ப நான் ஒரு ஸ்டெம்முக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னா அதை அப்படியே ஃபுல்லா எழுதிக்கும். அப்ப உங்களுக்கு கிளாஸ் லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு எழுதுறது கஷ்டம், கிளாஸையும் கவனிச்சுட்டு சொன்னா நீங்க ரெக்கார்டிங்க பார்த்து அந்த விஷயத்த எழுதி நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்லணும்டா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடா சொல்லணும். ஒவ்வொரு கிளாஸ்லயும் எக்ஸாம் நாளைக்குண்டா இன்றைக்கு நீங்க பார்க்க போல இந்த விஷயம் இதை படிச்சாலே போதும் என்கிற மாதிரி இருக்கும். இந்த பாஸ் பேப்பர் ரிவிஷன் கொஸ்டினையும் இதையும் படிச்சாலே போதும். ஏன்னா ரிப்பீட்டடா நாங்க நாளைக்கு போய் சிட் பண்ற எக்ஸாம்ல இதுல இருந்து எடுக்கிற ஸ்டெம்ஸ் கட்டாயம் அங்க இருக்கு. சரி, இப்ப நான் இந்த பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு உங்களுக்கு செல்றேன். இப்ப இன்னைக்கு ரீசெண்ட் இயர்ஸ் செய்வோம் தானே, இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். நேற்று இன்றைக்கு செஞ்ச கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகும். அதான் பாஸ் பேப்பருடைய பேட்டர்ன். அதை புடிச்சு வச்சுட்டோம்னா ஈஸியா பார்மகாலஜி பாஸ் ஆகி போகுது. சரி, ஓகே, இத பாருங்க. தைராக்சின் should be discontinued at 5 years when treating neonatal hypothyroidism. சரி, இப்ப நேத்து உங்களுக்கு இந்த டிஸ்கண்டினியூங்கிற விஷயம் பிரெக்னன்சி டைம்ல தைராக்சின் டிஸ்கண்டினியூ பண்ண வேணுமா இல்லையாங்கிற விஷயம் நேத்து நான் உங்களுக்கு அதுக்குரிய தெளிவான விஷயம் சொன்னேன். இப்ப சொல்லுங்க பாப்போம், பிரெக்னன்சி டைம்ல தைராக்சின் டிஸ்கண்டினியூ பண்ணணுமா இல்லையா? நேத்து கிளாஸ் வந்துருங்க. ஆன்சர் பண்ணுங்க. நேத்து கிளாஸ் வரலையா? இன்றைய கிளாஸ் எடுக்கிறவங்க நேத்து நிறைய விஷயம் கிளாஸ்ல செஞ்சோம். என்ன தைராக்சின் டேப்லெட்டுக்குரிய கிளாசிபிகேஷன் முக்கியமான விஷயம் எல்லாமே ஃபுல்லா நேத்து கிளாஸ்ல செஞ்சது. பாஸ் பேப்பர் கிளாஸ் வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணாம ட்ரை பண்ணி லைவ் கிளாஸ்ல ட்ரை பண்ணி ஜாயின் பண்ணி படிக்க பாருங்க. உங்களுக்கு அப்படி ஏலாம போனா மட்டும் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதோட லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு சில விஷயம் நோட் பண்ண இயலாம போன அப்படி அந்த சந்தர்ப்பங்கள் ரெக்கார்டிங்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பிரெக்னன்சி டைம்ல வந்து என்ன செய்யலாது, தைராக்சின் டேப்லெட் யூஸ் பண்றவங்க சடனா டிஸ்கண்டினியூ பண்ண தேவையில்லை. சரி, ஏனண்டா பிரெக்னன்சி டைம்ல கூட்ட வேண்டிதான் வரும். ஏனண்டா ஒரு ஃபீட்டஸ் இருக்கு. அப்ப அந்த ஃபீட்டஸுக்கும் சேர்த்து அந்த மதருக்கும் சேர்த்து போத் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அந்த தைராக்சின் தேவைப்பாடு வரும். அதுக்காக டோஸ் வந்து கூட்ட வேண்டி வரும். நேத்து நான் சொன்னேன், ஒரு லேடி தைராக்சின் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கா, அவ சடனா பிரெக்னென்ட் ஆகுறாண்டா தைராக்சின் டேப்லெட்டை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டி வருமா எந்த ஒரு கொஸ்டின் வருது. நேத்து நான் டிஸ்கஸ் பண்ணினேன். அதுக்கு ஃபோர்ஸ் அண்ட் வரும். ஓகே, அப்ப அந்த கொஸ்டினுக்கு பிரெக்னன்சி ஆகினா சடனா நிப்பாட்ட வேண்டி வருமா டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டி வருமா அந்த கொஸ்டினுக்கு ஃபோல்ஸ் என்று வரும். ஏன்டா நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்ல, அதுல டோஸ் கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு நான்
டிஸ்கஸ் பண்ற கொஸ்டின்ல டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட பத்தி கேட்டிருக்காங்க. சரி, அப்ப இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் பிரெக்னன்சி டைம்ல என்ன செய்யணும். சரி, இப்ப இந்த விஷயத்து இந்த கொஸ்டின்ல பாருங்க, தைரோக்சின் should be discontinued at 5 years when treating neonatal hypothyroidism. அப்ப நியோனேட்டல் ஹைப்போதைராய்டிசம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் congenital hypothyroidismமும் நியோனேட்டல் ஹைப்போதைராய்டிசமும் சேம். அப்ப அதை பொறுத்து நீங்க நீங்க யோசிக்கணும். இதுல சொல்லிருக்காங்க, இந்த நியோனேட்டல் ஹைப்போதைராய்டிசமுக்கு ட்ரீட் பண்ணக்குள்ள 5 இயர்ஸ்ல வந்து இதை டிஸ்கண்டினியூ பண்ணணுமா. ஓகே, நீங்க நார்மலா யோசிச்சு சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் ட்ரூ அண்ட் வருமா ஃபால்ஸ் அண்ட் வருமா. ஒரு ஜெனரல் நாலேஜ்ல யோசிச்சு சொல்லுங்க. இப்படி ஒரு கொஸ்டின் சிஸ்டம் வந்துட்டு நீங்க செட் பண்ற எக்ஸாம்ல இதுக்கு என்ன போடுவீங்க, ட்ரூ போடுவீங்களா ஃபால்ஸ் போடுவீங்க? உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? பேசுறது கேக்குதா? இந்த சரியான மழையா இருக்கு ஏரியாவுல, அதனால எனி இஷ்யூஸ், கவரேஜ் இஷ்யூஸ் எதுவும் இருக்கா, இல்லாட்டி கிளியர் தானா ஆக்கி பேசுறது? சைலண்டாவே இருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய ஆன்சர் வந்து என்ன ஃபால்ஸ் வரும். ஏனெண்டா நான் நேத்து உங்களுக்கு சொன்னேன், நார்மலாவே ஹைப்போதைராய்டிசம் என்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்து ட்ரீட் பண்றது வந்து லைஃப் லாங். சரி, அதுல நியோனேட்டல் ஹைப்போதைராய்டிசம்ங்கிறதுக்கு ஹைப்போதைராய்டிசம் என்று வந்தாலே அதுல ட்ரீட்மெண்ட் லைஃப் லாங், என்ன ஆயுள் வரைக்கும் ட்ரீட் பண்ணணும் என்கிற விஷயம் அவடத்த ஸ்பெசிபிக்கான இம்பார்ட்டன்டான விஷயம். சரி, அப்ப நியோனேட்டல் ஹைப்போதைராய்டிசமுக்கும் அதே மாதிரி தான். ஆனா சம்டைம்ஸ் பிசிசியன்ஸ் வந்து இவங்களோட தைரோக்சின் லெவல் வந்து ஓகே என்று சொல்லி செக் பண்ணி அதை டிஎஸ்ஹெச் T43 அந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்து ஒரு கட்டத்துல இவங்களுக்கு தைரோக்சின் டேப்லெட் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு கிளினீஷியன்ஸ் அல்லது பிசிசியன்ஸ் வந்து தீர்மானிக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் அவங்களுக்கு டிஸ்கண்டினியூ பண்ண முடியும். ஆனா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி என்ன 5 இயர்ஸ்ல வந்து டிஸ்கண்டினியூ பண்ண முடியாது, அப்படி ஒரு தியரி இல்ல. சரி, அப்படி அவங்களுடைய டிஎஸ்ஹெச் நார்மலா பெறாட்டி அவங்களுக்கும் லைஃப் லாங் வந்து என்ன செய்யணும், அந்த தைரோக்சின் டேப்லெட் வந்து எடுத்துக்கொள்ளத்தான் வேணும். சரி, அதான் இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இப்ப இந்த நியோனேட்டல் ஹைப்போதைராய்டிசம் என்று சொன்னா என்ன விஷயம், அதுக்கு ட்ரீட் பண்ணக்குள்ள என்னென்ன விஷயங்கள் தேவை, அதுக்குரிய டோஸ் வந்து எப்படி கூடுமைங்கிற விஷயம் எல்லாம் இப்ப உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். இந்த விஷயம் நேத்து கிளாஸ்ல நான் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு போன விஷயம். அப்ப இன்னைக்கு இத முடிச்சிட்டு இன்றைய கிளாஸுக்குள்ள நாம போவோம். ஓகே, ஏதும் நேத்து கிளாஸ்ல இப்ப வரைக்கும் செஞ்சதுல ஏதும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. நாம இன்றைய கிளாஸ்க்குரிய பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகே, நேத்து 6 கொஸ்டின் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணினோம். இப்ப 7th கொஸ்டின்ல இருந்து போவோம். 2010 May 14ல வந்த கொஸ்டின் ரிகார்டிங் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வித் ஹார்மோன்ஸ். சரி, ஏ ஸ்டெம் பாருங்க. Thyroxine is best absorbed on empty stomach. True or false? நேத்து பார்த்த விஷயம்.
குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ட்ரூ ஃபால்ஸ்? ஓகே, நேற்று கிளாஸுக்கு யாரும் ஜாயின் பண்ணலையா? கிளாஸ்ல இருக்கிறவங்க நேத்து நடந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகாதவங்களா இருக்கிறீங்க கிளாஸ்ல? மிஸ் நான் வரல. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏண்டா நேத்து நிறைய தியரி வந்து நேத்து கிளாஸ்ல நான் நேத்து ஃபுல்லா ஒரு 1 hour கிட்ட தியரி விளங்கப்படுத்திட்டு தான் பாஸ் பேப்பர் இதுக்குள்ள போனேன். இந்த விஷயம் எல்லாம் நேத்து பார்த்த விஷயம். அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு மிஸ் ஆயினா செகண்ட் கிளாஸ் கொஞ்சம் இஷ்யூவா தான் இருக்கும். ஆனா மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ண பாருங்க, அதை கண்டினியூ பண்ண பாருங்க. ஓகே, என்ன விஷயம் என்ன அதோட நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்ற விஷயம், லைவ் கிளாஸ் ஜாயின் ஆக பாருங்க. இந்த எவ்வளவுதான் ரெக்கார்டிங்ஸ் நீங்க பார்த்தாலும் இப்ப உங்களுக்கு கஷ்டமெண்டா ரெக்கார்டிங் பாக்குறது ஓகே, வீக்லி ஏதாவது இல்ல மந்த்லி 1 twice அப்படி பாக்குறது ஓகே. அதே நீங்க பழக்கப்படுத்திக்க வேணாம். அது நிறைய விஷயத்த உங்களுக்கு அப்படியே ரிமைண்ட் பேலன்ஸ் பண்ணி அப்படியே படிக்கிறது மூடே வந்து இதாக்கிடும். எனக்கு தெரிஞ்ச ப்ராக்டிக்கல் பாயிண்டா லைவ் கிளாஸ் ஜாயின் ஆகி அவடத்த லைவ்ல இருந்து படிச்சுட்டு தேவண்டா திருப்பி நீங்க ரெக்கார்டிங்க பார்த்து சில விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னண்டா இப்ப உங்களுக்கு தெரியும், பாமகாலஜியை பொறுத்த மட்டுக்கும் ஒரு 8 சப்ஜெக்ட்ஸ் மட்டுக்கும் மெயின் இருக்கு. சரியா? ரெஸ்பிரேட்டரி ட்ரெக் கூடியது, சரியா? ரெஸ்பிரேட்டரி அடுத்தது பிளட் சர்க்குலேஷன், அதுல ஹைப்பர் டென்ஷன் அப்படி ஒரு செக்ஷன் வரும். சிஎன்எஸ் இருக்கு. சரி, அடுத்தது எண்டோக்ரைன், இப்ப செஞ்சுட்டு இருக்கிற எண்டோக்ரைன். அதுக்கு பிறகு வந்து முக்கியமான சில பொது விஷயங்கள் வரும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சிலது வரும். அடுத்தது என்ன ஆன்டிபயோட்டிக் செக்ஷன் ஒன்று இருக்கு. இவ்வளவு மெயின் விஷயம் பாமகாலஜில. சரி, இப்ப டச் பண்ணிக்கிற பார்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு எண்டோக்ரைன். அதுல டயபெட்டிக் ஆன்டி டயபெட்டிக் வந்து முடிஞ்சது. இப்ப நான் செய்யறது தைராய்டு கிளாண்ட். சரி, அதுவும் இன்றைக்கும் நேத்தும் ஃபுல்லா முடியும். இதுல இருந்து கட்டாயம் 2 கொஸ்டின்ஸ் எம்சிக்கு வரும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் தைராய்ட்ல, எண்டு தைராய்ட்ல நான் நெக்ஸ்ட் கிளாஸ் செய்வேன். அதுல இருந்து ஒரு கொஸ்டின். இப்ப என்ன விஷயம் என்ற நான் சொல்றது, இப்ப ஒவ்வொரு செக்ஷனும் உங்களுக்கு ஷொட்டா கேள்வி கொஸ்டின் வாரத்துக்குரிய செக்ஷன். இதை படிச்சு கிளியரா முடிச்சுட்டேன்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ரெடி. நேத்து நான் கிளாஸ்ல சொன்னேன், எண்டோக்ரைன் தான் இந்த நான் செய்யறது இருக்குதானே, தைராய்டு எண்டோக்ரைனுக்குள்ள வாரு, டயபெட்டிஸ் எண்டோக்ரைனுக்குள்ள வாரு. இதான் மிச்சம் ஈஸியா வந்து பாமகாலஜில ஈஸியா கொஞ்சம் தியரி தான் நீங்க படிக்க. நேற்று கிளாஸ்ல போய் பாருங்க, நான் ரெக்கார்டிங் போட்டுவேன். 1 hour தியரி ஈஸி அம்பட்டும். சரியா? ஈஸி தியரி தான். தைராக்சின் டேப்லெட் பத்தி ஒரு ஜெனரல் நாலேஜ் நீங்க எடுத்துக்கொண்டா நீங்க 50 கொஸ்டினும் நீங்க ஈஸியா செஞ்சு மார்க்ஸ் எடுத்துட்டு போகலாம். ஒரு பாமசியூட்டிக்ஸ் மாதிரி இது, பாமகாலஜி மாதிரி இல்ல. மற்ற விஷயம் நீங்க பாமகாலஜி நேற்று நிறைய கிளாஸ்ல நிறைய விஷயம் சொன்னேன். சைடு எஃபெக்ட்ல எது முக்கியமா கேட்பாங்கிற விஷயம், எப்படி ஈஸியா நீங்க மார்க்ஸ் எடுக்கலாம் பாமகாலஜிங்கிறத தான் நாங்க கைட் பண்ணிட்டு போறோம். அதால நீங்க மேக்சிமம் நாங்க எப்படி எங்கட பாஸ் பெர்விஷன் செய்யறோம்டா, நாங்க எப்படி எங்கட ஃபைனல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகின இப்ப அத விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல. நார்மலா இப்ப கிளாஸ் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை என்ன சொல்றேன்டா, இப்ப நாங்க எங்கட எக்ஸாம் ஆகஸ்ட்ண்டா நான் சின்ன மிஸ் எல்லாம் ஒரே ரூம்ல இருந்தவங்க ஒரு ஜனவரி அப்படி வந்து நாங்க யூனிட் வைஸ் தான் பாஸ் பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணினோம். யூனிட் வைஸ் இப்படி சரி, ஒரு ஜூன் வரைக்கும் அந்த யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் ஃபுல்லா முடிச்சிட்டோம். எப்படின்னா வீக்லி சாட்டர்டே சண்டே தான் எங்க லெக்சர்ஸ், மண்டே டு ஃப்ரைடே நடக்கும். அப்ப நாங்க அந்த மண்டே டு ஃப்ரைடே அந்த லெக்சர் நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதுல வந்துக்கிற பாஸ் பேப்பர் யூனிட் வைஸா கலெக்ட் பண்ணி சாட்டர்டே சண்டே ஃபுல்லா செய்வோம். இப்படி 2 பேரும் ஷேர் பண்ணி ஃபுல்லா முடிச்சிட்டு ஒரு ஜூன் வரைக்கும் யூனிட் வைஸ் ஃபுல்லா முடிஞ்சது.
ஜூலை ஆகஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் என்ன இயர் வைஸ் அவ்வளவுதான். பார்மகாலஜி அதோட முடிஞ்சது. மேக்சிமம் எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணுமோ அவ்வளவு மார்க்ஸ் எடுக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், கைட் பண்றோம். சரி, அப்ப நீங்களும் என்ன செய்யணும், இப்ப நாங்க போற எஃபர்ட்டை தாண்டி நீங்களும் இதுல ஒரு ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் ஒரு ட்ரை போட்டா தான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலும், இந்த கைடன்ஸை வச்சு நீங்க அச்சீவ் பண்ணிக்கலும். சரி, ஓகே. இப்ப நேத்து சொன்ன விஷயம் என்னன்னா, தைரோக்சின் இஸ் பெஸ்ட் அப்சார்ப்ட் ஆன் எம்டி ஸ்டொமக். இப்ப நார்மலா உங்களுக்கு தைரோக்சின் டேப்லெட் யாரும் எடுக்கிறவங்கள நேத்து சொன்ன விஷயம், எடுக்கிறவங்கள பார்த்தாலும் எம்டி ஸ்டொமக்ல, அதாவது நீங்க எலும்பினத்தோடைய என்ன 30 to 60 minutes பிஃபோர் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது தான் இது சூட்டபிளா இருக்கு. சரி, இப்ப இந்த கொஸ்டின்ல நேத்து ஒரு 3-4 தரம் ரிப்பீட் ஆன கொஸ்டின். ஓகேயா? தைரோக்சின் இஸ் பெஸ்ட் அப்சார்ப்ட் ஆன் எம்டி ஸ்டொமக்ங்கிறது நேத்து நீங்க கிளாஸுக்கு வந்திருக்க, இன்னைக்கு இதுக்கு நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணிப்பீங்க. இந்த நேத்து கிளாஸ் வந்த நிறைய பேர் எனக்கு ஆன்சர் பண்ணினாங்க. ஏன்னா இது ரிப்பீட்டடா வரக்குள்ள அவங்களுக்கே ஒரு பேட்டர்ன் அவங்களுக்கு பிடிப்பாச்சு. ஓகே, அடுத்த விஷயம், தைரோக்சின் இஸ் ஸ்டார்டட் இன் ஹை டோசஸ் ஃபார் அடல்ட் வித் ஹைப்போதைராய்டிசம். ஓகே, இதுக்கு என்ன சொல்றீங்க? அடல்ட்ஸ்ல வந்து ஹை டோசஸ்ல அடல்ட்ஸ், இப்ப நேத்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம், எல்டர்லி பீப்புள்ல வந்து ஹை டோசஸ்ல ஸ்டார்ட் பண்றத பத்தி. ஓகே, சொல்லுங்க. நேத்து பார்த்த விஷயம் என்ன, எல்டர்லி பீப்புள்ல என்ன மாதிரி ஹை டோசஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, லோ டோசஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? எல்டர்லி பீப்புள்ல வந்து ஸ்டார்ட் வித் லோ டோசஸ். சரியா? தைரோக்சின் வந்து ஸ்டார்ட் வித் லோ டோசஸ். சரியா? இது எல்டர்லி பீப்புள், வயசான பேஷண்ட்ஸ்ல. இப்ப உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல கேட்டிக்கிறது வந்து அடல்ட்ஸ்ல. சரி, அது அவங்களுக்கு ஹை டோசஸ் போறது வந்து தைரோக்சின் ஸ்டார்ட் பண்றத பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு எப்படி வரும் சொன்னா, இது வந்து ஃபால்ஸ் வரும். ஏன்னு கேட்டா, யாருக்கும் வந்து எல்டர்லி பீப்புள் இருக்கட்டும், இல்லாட்டி அடல்ட்ஸ் இருக்கட்டும், இல்லாட்டி சில்ட்ரன்ஸ் இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு நியூனட் இருக்கட்டும், யாருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு தைரோக்சின் இது வந்து ஹை டோசஸ்ல வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஹை டோஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். சரியா? ஸ்டார்ட் வித் லோ டோசஸ், அதான் ப்ரிஃபரபிள். சரியே? அப்ப என்ன விடத்த தேவண்ட நீங்க எழுதிக்கோங்க. ஹை டோஸ் இஸ் not recommended. Start with low doses. ஏன் எடுசன்னா, ஏன் ஹை டோசஸ் அவாய்ட் பண்ணணும்? சரியா? இந்த பாயிண்ட் மெலிக்கோங்க. ஹை டோசஸ் ஏன் அவாய்ட் பண்ணணும்டா, ஹை டோசஸ் இப்ப நீங்க செல்லுங்க பாப்போம். நேத்து நான் உங்களுக்கு சொன்னேன், தைரோக்சின் ஏன் தேவை நம்மட பாடிக்குன்னு சொன்னா, நம்மட நிறைய மெட்டபாலிக் ரேட்ஸ்ல இருந்து, நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் ஒர்க் பண்றதுல இருந்து, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒர்க் பண்றதுக்கு, நிறைய நம்மளோட பாடியில நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே அக்யூரேட்டா நடக்கிறதுக்கு தைரோக்சின் தேவை. இப்ப தைரோக்சினை வந்து ஹை டோசஸ்ல எடுத்தா என்ன நடக்குமெண்டா, எல்லா ஃபங்க்ஷனும் கூடியா நடக்க போகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நம்மளோட ஹார்ட் ரேட் அப்படியே ஹார்ட் பீட் பண்ணுது. சரியா? அப்ப ஹார்ட் பீட் பண்றதுக்கு, இப்ப இதயம் துடிப்புக்கு வந்து இதயம் துடிக்க ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தைரோக்சின் ஹோமோன் தேவை. அந்த ஹைரோக்சின் ஹோமோனை நாம எக்ஸஸ் எடுக்கக்குள்ள என்ன நடக்கும், ஹார்ட் பீட் வந்து கூடும். என்ன, அப்ப ஹார்ட் பீட் கூடின நடக்கும், கார்டியக் ஸ்ட்ரெஸ் ஆகும், கார்டியக் அரெஸ்ட் ஆகும். சரியா? அதோட அஞ்சைனா வரை பார்க்கும். இது என்ன, நெஞ்சு குத்து வரை பார்க்கும். அதோட என்ன நடக்கும், இப்ப கூடிய அளவு தைரோக்சின் எடுக்கக்குள்ள, இப்ப தைரோக்சின் குறைஞ்ச விஷயம்தான் நம்ம இப்ப நேத்து எல்லாம் படிச்சிருக்கிற விஷயம். சரியா? அடுத்த கிளாஸஸ்ல நாம பார்க்க போறது எண்டி தைராய்டு.
என்டி தைராய்டு என்னத்துக்கு எடுப்போம் மெடிசன்னா, சிலவங்களோட பொடியில தைரோக்சின் இயற்கையாவே தைராய்டு கிளாண்டுல கூடுதலான அளவு வந்து சிக்ரீட் ஆகும். அந்த சந்தர்ப்பத்துல அதுக்கு பேர் என்னன்னா ஹைப்பர் தைராய்டிசம். இப்ப நாம படிச்சுட்டு இருக்கிறது என்ன, ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம் என்ன, தைரோக்சின் அளவு குறைவு, அதால எக்ஸ்டர்னலா நாம தைரோக்சின் எடுத்துட்டு இருக்கோம். சரியா, சிலவங்களுக்கு என்ன நடக்கலாம், ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷன் இருக்கும். அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட் பண்றேங்கிற விஷயம்தான் என்டி தைராய்டுல நாம பார்க்க போற விஷயம். சரி, அப்ப இப்ப படிச்சுட்டு இருக்கிறது ஹைப்போதைராய்டிசம். அப்ப ஹைப்போதைராய்டிசமுக்கு ட்ரீட் பண்ணக்குள்ள நம்ம ஸ்டார்ட்லயே ஹை டோசஸ் ஸ்டார்ட் பண்ணினு இருக்கும். நம்மட இப்ப தைரோக்சின் கூடின பேஷண்ட் எப்படி கண்டுபிடிக்கிற, இப்ப ஒரு விஷயம் சொல்லுங்க கேளுங்க. இப்ப உங்களுக்கும் நீங்க நார்மலா இருக்கீங்க, சரியா, இப்ப உங்களுக்கு தைராக்சின் கூடவா குறையவான்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க செக் பண்ணுங்க. சரியா, இப்ப சில கண்டிஷன்ஸ் நம்ம உடம்புல சிம்டம்ஸ் காட்டும். இப்ப நீங்க இருந்த மாதிரி சடனா என்ன செஞ்சிருவீங்க, வெயிட் லாஸ் ஆயிருவீங்க. சரியா, உங்களுக்கு படபடப்பு, பெல்பிட்டேஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கும், நெஞ்சு படபடன்னு துடிக்கும், பல்பிட்டேஷன் இருக்கும். சரியா, அப்ப அப்படியே அந்த என்ன சில நேரம் கார்டியக் ஸ்ட்ரெஸ் ஆகும், அரெஸ்ட் ஆகும். அப்படி சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அப்படி சிம்டம்ஸ் காட்டிச்சுன்னா மெயின் சிம்டம்ஸ் வெயிட் லாஸ் ஆகுது, தைரோக்சின் கூடிதான். சரியா, அப்ப ஏன் வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொன்னா தைரோக்சின் என்ன செய்யும், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இப்ப சமிபாட்டு தொகுதியில போய் நம்மளோட சமிபாடுற அந்த வீதத்தை, மெட்டபாலிக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் தைரோக்சின். அப்ப நம்ம பொடியில இயற்கையா தைரோக்சின் கூட வசூல் நடக்கும், நாம சாப்பிடுறது எல்லாமே குயிக்கா என்ன செய்யும், மெட்டபலைஸ் ஆகிடும், நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்காது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்வாங்க, அவங்களோட பொடி வெயிட் வந்து அப்படியே வெயிட் லாஸ் ஆகிடும். அப்படி சந்தர்ப்பத்துல போய் நீங்க தைரோக்சின் டெஸ்ட் பண்ணிருந்த பிளட் எடுத்து உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம், தைரோக்சின் உங்களோட பொடியில கூடுதலா இருக்கும். சரியா, அப்படி சந்தர்ப்பத்துல தான் அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்டி தைராய்டு மெடிசின்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட். சரி, அப்ப என்ன விஷயம்டா, இப்ப எந்த பேஷண்ட்டுக்கும் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிற எந்த பேஷண்ட்டுக்கும் ஹை டோஸ் வந்து மெயினா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏனென்னா இப்ப ஹை டோஸ் ஸ்டார்ட் பண்ண கொள்ள அவங்களுக்கு ஹார்ட் ரேட் கூடிய இருக்கும், அதால கார்டியக் ஸ்ட்ரெஸ் ஆகும், இல்லாட்டி என்ஜைனா வரும், இல்லாட்டி மூச்சு திணறல் வரும், ரெஸ்பிரேட்டரி ட்ரெக்க வந்து இன்க்ரீஸ் பண்றதால, இல்லாட்டி வெயிட் லாஸ் ஆகும், அவங்களுக்கு போன் லாஸ் ஆகும். அந்த காரணங்களுக்காக என்ன செய்ய மாட்டாங்க, ஃபர்ஸ்டுக்கே எல்டர்லி பீப்புள் இருந்தாலும் சரி, அடல்ட் பீப்புள் இருந்தாலும் சரி, சில்ட்ரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்டுக்கு ஹை டோஸ் யாருக்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஹோமோன் இல்லையா, தைராக்சின்ங்கிறது ஒரு ஹோமோன். அப்ப அந்த ஹோமோனை ஃபர்ஸ்டுக்கு ஹை டோஸ்ல ஸ்டார்ட் பண்றது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு தான் கொண்டு வரும். சரி, அப்ப இந்த விஷயத்த இதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் ஹை டோஸ் ஸ்டார்ட் பண்ண கூடாதுங்கிற விஷயத்த தேவைண்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஓகே, ட்ரூ ஃபால்ஸ் 2012 February 12 வந்த ஒரு கொஸ்டின். ட்ரூ ஃபால்ஸ் ரிகார்டிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி கிவன் பேஷண்ட்ஸ் when following drugs are prescribed. தைராக்சின். ஓகே, இதுக்குரிய ஆன்சரை நீங்க தான் சொல்ல போறீங்க. டு பி டேக்கன் at bedtime at night. ஓகே, நீங்க ஒரு பார்மசிஸ்ட் ஆயிட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு தைராக்சின் டேப்லெட் கொடுக்குறீங்க, எப்படி சொல்லி கொடுப்பீங்க பேஷண்ட் அட்வைஸ்? இப்ப இதுல சொல்லிருக்காங்க டு பி டேக்கன் at bedtime at night. True or false? ஆன்சர் பண்ணுங்க, ட்ரூ or false?
தைரோக்சின் டேப்லெட் எந்த டைம்ல எடுப்போம்? பெட் டைம்லயா? ஓகே, நேத்து கிளாஸ் வந்த யாரும் இல்லையா? ஓகே, என்ன விஷயம் என்றா? ஓகே, false. வெரி குட். நேத்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல இதே விஷயம் வந்து நேற்றைய கொஸ்டின்ல பார்த்தோம். என்ன விஷயம்? என்ன விஷயம் பார்த்தது? 3 விஷயம் சொல்லிருப்பாங்க. சரியே, 3 விஷயம் சொல்லிப்பாங்க ஒரு கொஸ்டின்ல. தைரோக்சின் எப்ப எடுப்பாங்கன்னு சொன்னா ஒன்ஸ் டெய்லி இன் ஏர்லி மார்னிங். அப்ப தைரோக்சின் டேப்லெட் எடுக்கிறதுக்குரிய மெத்தட் என்ன? ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தரம் தான் எடுக்கிற. ஒன்ஸ் டுவைஸ் வந்தா அது பிள்ளை, அதை கட்டாயம் கவனிக்கிற மாதிரி சொல்லிருக்கு. அது டெய்லி எடுக்கணும், ஒரு நாளும் விட இல்லாது. டெய்லி ஒவ்வொரு நாளும் எடுக்கணும், அந்த விஷயத்தை கவனிக்கணும். அடுத்தது ஏர்லி மார்னிங். இன்னொரு விஷயம் எம்டி ஸ்டொமக். இவ்வளவும் தைரோக்சின் டேப்லெட்டுக்கு எடுக்கிறதுக்குரிய மெத்தட். சரி, அப்ப இதுல நைட் தந்தத்தால இந்த கொஸ்டின் வந்து ஃபால்ஸ் வருது. சரி, அப்ப தைரோக்சின் ஒரு நாளைக்கு ஒன்ஸ். ஓகே, அதோட டெய்லி எடுக்கணும், ஏர்லி மார்னிங் எடுக்கணும், என்ன எம்டி ஸ்டொமக்ல எடுக்கணும். அப்போ நீங்க ஒரு பார்மசிஸ்டா என்ன செய்ய போறீங்க? ஒரு பேஷண்ட்டுக்கு தைரோக்சின் டேப்லெட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ண கொள்ள, இல்ல சாரி, அவங்களுக்கு பேஷண்ட் கொடுக்க கொள்ள கட்டாயம் என்ன சொல்லி கொடுக்கணும்டா, இந்த டேப்லெட் டெய்லி நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதோட நீங்க எலிமினத்தோட இந்த டேப்லெட்டை நீங்க எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு மினிமம் 30 மினிட்ஸ் மேக்சிமம் 60 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்க என்ன செய்யணும், இந்த டேப்லெட்டை நீங்க எடுத்துட்டு மினிமம் 30 மினிட்ஸ் மேக்சிமம் 60 மினிட்ஸ்க்கு பிறகுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி டீ இல்லாட்டி காஃபியை நீங்க எடுக்கணும். சரி, அதோட நீங்க இந்த விடக்கூடாது. சரியா, டெய்லி பாவிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் பாவிக்கணும். இவ்வளவு விஷயத்தையும் நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். சரி, இதை தாண்டி சில விஷயம் இருக்கு, அது நான் ஒவ்வொரு கொஸ்டின் வரப்போல நான் உங்களுக்கு ஒவ்வொரு பேஷண்ட் அட்வைஸா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். ஏன் ரிப்பீட் பண்றேன்னா, நேற்று கிளாஸ்ல வராதவங்க கிளாஸ்ல இருக்கிறதால நான் ரிப்பீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்றேன். நேற்று இதே விஷயம் நிறைய தரம் கொஸ்டின்லயும் வந்து நான் தியரியிலையும் இதே விஷயத்த கிளியர் பண்ணிட்டேன். நேற்று வராதவங்களுக்கு இதை ரிப்பீட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். ஓகே, அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு 2013க்கு பிறகு கொஸ்டின் பேட்டர்ன் கொஞ்சம் மாறும், ஒரு நியூ பேட்டர்ன்ல வந்த கொஸ்டின்ஸ்ங்கிறதால. ஓகே, பாப்போம். இதுல ட்ரூ ஃபால்ஸ் ஆஃப் ட்ரக் இன் தைராய்டு டிசார்டர்ஸ். ஸ்டம் ஏ பாருங்க. இன் ஹைப்போதைராய்டிசம், ஹைப்போ சம்டைம்ஸ் வந்து இது கவனிக்கணும், சம்டைம்ஸ் இத ஹைப்பர் என்று சொல்லி தரலாம். அப்ப ஹைப்போவா ஹைப்போவாங்கிறத கட்டாயம் பார்க்கணும். இன் ஹைப்போதைராய்டிசம் லிவோதைராக்சின்ங்கிற நேற்று பார்த்தோம். T3 தைரோனின் இருக்கு, லிவோதைரோக்சின் T4 என்கிற ஃபார்ம்லயும் இருக்கு. நேற்று பார்த்த விஷயம் தேவன்னா நீங்க ரெக்கார்டிங்ல அந்த விஷயத்த கிளியரா பாத்துக்கோங்க. should be taken before breakfast. Okay, true or false? இப்ப சொல்லுங்க ஆன்சர். இப்ப நேத்து வராதவங்களும் ஆன்சர் பண்ண ஏழுமெண்டு நினைக்கிறேன். ட்ரூ, வெரி குட். ஏன் பிரேக்ஃபாஸ்டுக்கு முதலே எடுக்கணும் என்ன, லிவோதைராக்சின் ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன்ல. இப்ப இதே கொஸ்டின் நேத்து இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 10 தரமாலும் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ங்கிறது உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கு. சரி, ஓகே.
அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். தைரோக்சின் தெரப்பி ஃபார் ஹைப்போதைராய்டிசம் should be discontinued in the presence of infections. ஓகே, இந்த பாயிண்ட் உங்களுக்கு டிரெக்டா நான் கொஸ்டின் இந்த தியரி பார்ட்ல இருக்கு. என்ன விஷயம் என்றால் தைரோக்சின் தெரப்பிக்கு வந்து இன்ஃபெக்ஷன் எந்த விதத்திலையும் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போறது இல்லை. சரி, அப்ப இது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் இன்ஃபெக்ஷன் டைம்ல என்று சொல்லி இருக்கிறதால டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோர்ஸ் வரும். சரி, அப்ப இன்ஃபெக்ஷன் வந்தா ஹைப்போதைராய்டிசமுக்கு சரியே, ஏனென்றா ஹைப்பர்தைராய்டிசமுக்கு ட்ரீட் பண்ண கொள்ள சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷனை பார்க்கணும். சரி, சம்டைம்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனா ஹைப்போதைராய்டிசமுக்கு நாம டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதும் வந்தால். ஏன், இப்ப இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தா நம்மளோட உடம்புல தைரோக்சின் தேவைதான். எப்பயும் தைரோக்சின் நம்மளோட உடம்புக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் தேவை, நாம பிரெக்னென்ட் ஆகினாலும் தேவை, பிரெக்னென்ட் ஆகாட்டியும் தேவை, தைரோக்சின் எப்பயும் தேவை. சரி, அந்த விஷயத்த நல்லா கிளியரா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, எப்ப டிஸ்கண்டினியூ பண்ணணும் இல்லாட்டி தைரோக்சின் என்கிறதுக்கு என்ன கொன்ட்ரா இண்டிகேஷன்டா தைரோடாக்சிகோசிஸ் என்கிற ஒரு கண்டிஷன் தான் தைரோக்சின் எடுக்கிறதுக்கு கொன்ட்ரா இண்டிகேஷன். நேத்து அந்த விஷயத்த பார்த்தோம் கிளியரா. ஓகே, அப்ப இந்த கூற்று வந்து ஃபால்ஸ் வரும். அதுக்குரிய காரணம் இன்ஃபெக்ஷன்ஸ் டைம்ல டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, மத்த மூன்று இதுவும் வந்து உங்களுக்கு இதுல வந்திருக்கிற விஷயம் என்டி தைராய்ட்ல வந்திருக்கிற விஷயம் நாம அதை தியரிய பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸை வந்து நாம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஓகே, 2013 February 3ல வந்திருக்கிற கொஸ்டினை பாருங்க. Thyroxine is available as 50 microgram tablets. True or false? True or false? நீங்க நேத்து கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணிருந்தா இன்னைக்கு இவ்வளவு நிறைய எக்ஸ்பிளனேஷன் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நேத்து இதை பத்தி நிறைய விஷயம் நேத்து கிளாஸ்லயே நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு சும்மா தட்டிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லிட்டு போற விஷயம் தான் நீங்களே சொல்லிருப்பீங்க. ஓகே, ட்ரூ அண்டு வரும். ஏனென்றா முக்கியமா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு. தைரோக்சின் வந்து மைக்ரோகிராம்ல தான் அதோட ஸ்ட்ரென்த் இருக்கும். நாட் மில்லிகிராம்ல மெஷர்மெண்ட் பண்ண மாட்டோம். ஏனென்றா இது ஒரு ஹோமோன் என்கிறதால. சரி, அதோட 50 மில்லிகிராம் அவைலபிள்னு கேட்டா அதுவும் அவைலபிள். ரெண்டு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும், மைக்ரோகிராம்னு பார்க்கணும், அதோட டோஸையும் பார்க்கணும். நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், இதே கொஸ்டின் நேற்று வந்துச்சு பாத்தீங்களா, எப்படி ரிப்பீட்டா வருதுன்னு பாத்தீங்களா. 25 வருது, 55 இருக்கு, அதோட 100 இருக்கு. மூன்று அளவுலையும் மைக்ரோகிராம், மூன்றுமே மைக்ரோகிராம்ல இருக்கிற மெஷர்மெண்ட் டோசஸ். ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். அடுத்த இது thyroxine tablets contain pure levothyroxine sodium. True or false? True வருமா false வருமா? தைரோக்சின் டேப்லெட்ல பியூரா எந்த ஒரு கலப்பம் இல்லாம பியூரா லியோதைரோக்சின் மட்டும் இருக்காம். ஓகே, என்ன விஷயம்டா இப்ப ஒரு ஹோமோன்ல தான் இப்ப நம்ம இப்ப ஹைப்போதைராய்டிசமுக்கு ட்ரீட் பண்ணக்கொள்ள நாம எடுக்கிற லிவோதைரோக்சின் டேப்லெட் வந்து ஒரு டேப்லெட் ஃபார்ம். இப்ப அது போய் என்ன செய்யுது,
நம்மட உடம்புல பொடியில தைராக்சினுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை தான் கொடுக்க போகுது. என்ன ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி? என்ன, இப்ப நம்ம பாடியில தைராக்சின் அளவு குறைவு. இப்ப நாம் அதுக்கு என்ன செய்யறோம்? எக்ஸ்டர்னலா ஒரு டேப்லெட் எடுத்து அந்த தைராக்சின் ஹார்மோன் வேலைய செய்விக்கும். சரி, ஆனா அந்த டேப்லெட் போய் என்ன செய்யுது? நம்ம பாடியில இப்ப தைராக்சின் இப்ப எடுக்கும். தைராக்சின் போய் என்ன செய்யுது? நம்மட பபல் சிஸ்டம் எங்க மோஸ்டா இது வந்து எப்சார்ப்ஷன் நடக்கும்னா தைராக்சின் டேப்லெட் வந்து மோஸ்டா எங்க எப்சார்ப்ஷன் நடக்கும்னா நம்மட இன்டெஸ்டைன்ல தான் எப்சார்ப்ஷன் கூடிய நடக்கும். சரியா? பவல் நேத்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இது வந்து இனெக்டிவேட் ஆகுறது பவல்ல சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு நேத்து கிளாஸ்ல. சரி, அது வந்து ஃபால்ஸ் நான் சொன்னேன் நேத்து. ஏனண்டா இனெக்டிவேட் எங்க நடக்கும்னா தியரியில நான் சொன்னேன் பெரிஃபெரல் டிஷ்யூஸ் அண்ட் லிவர் ரெண்டுலேயும் தான் அது வந்து என்ன செய்ய போகுது? தைராக்சின் டேப்லெட் இனெக்டிவேட் ஆக போகுது. ஆனா நம்ம எடுக்கிற தைராக்சின் டேப்லெட், ஒரு தைராக்சின் டேப்லெட் எடுக்கமெண்டா இது வந்து என்ன நம்முடைய ஸ்டொமக்ல இருந்து எப்சோர்ப் நடக்கும், பிளட்டுக்குள்ள போகும். சரி, அதுக்கு பிறகு என்ன இன்டெஸ்டைனுக்கு வரும். இதுல ஒரு 30% அப்சர்ப் ஆகின நம்முடைய ஸ்டொமக்ல இருந்து இன்டெஸ்டைன்ல இருந்து என்ன செய்யும்? மிச்சம் 70% மோஸ்ட் வந்து இன்டெஸ்டைன்ல இருந்துதான் அப்சர்ப் ஆகி பிளட்டுக்குள்ள போக போகுது. இப்ப பிளட்டுக்குள்ள போறது என்ன நடக்கும்? பிளட்டுக்குள்ள போறது நம்மட பொடி செல்ஸ்ல போய் என்ன செய்ய போகுது? நேத்து இந்த விஷயம் எல்லாம் சொன்னேன் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல. பொடி செல்லுக்குள்ள போய் பொடி செல்லுல பிளாஸ்மாவில இருக்கிற ரிசப்டர்ஸோட இது வந்து பைண்ட் ஆகாது. நியூக்ளியர்ல இருக்கிற நியூக்ளியர் ரிசப்டர்ஸோட போய்தான் இந்த தைராக்சின் ஹார்மோன் வந்து பைண்ட் ஆகி அதை என்ன செய்ய போகுது? ஆக்டிவேட் பண்ண போகுது. இதான் இதுல நார்மலா நாம ஒரு தைராக்சின் டேப்லெட் எடுக்க மாட்டா நம்ம பாடியில போய் நடக்கிற விஷயம். சரியே, இந்த கொஸ்டின்ல கேட்டிக்கிறது என்ன? இப்போ ஒரு டேப்லெட்டை நாம எடுக்க மாட்டா, இப்படி ஒரு தைராக்சின் டேப்லெட் எடுக்க மாட்டா இதுல பியூரா 100% தைராக்சின் ஹார்மோனுக்கு ஏத்த மாதிரி தைராக்சின் இப்ப நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற அந்த தைராக்சின் ஹார்மோன் மாதிரியே இந்த டேப்லெட்லயும் 100% தைராக்சின் தான் இருக்குமா என்று கேட்காங்க. ஒரு டேப்லெட்ல அதே மாதிரி இருக்குமா? இப்ப சொல்லுங்க உங்களோட ஆன்சர் இதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸா? யோசிச்சு விட சொல்லுங்க. ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் பார்த்து. ஓகே, டேப்லெட்ல என்னென்ன இருக்கும்? பார்மசியூட்டிக்ஸுக்கு போவோம். இப்ப நம்ம டேப்லெட்ல என்ன இருக்கும்? ஒரு டேப்லெட் எடுத்தா என்ன இருக்கும்? ஆன்சர் பண்ணுங்க. ஒரு டேப்லெட்ல என்ன இருக்கும்? இப்ப நான் தைராக்சினை பத்தி கேட்கல, ஒரு டேப்லெட் நார்மலா ஒரு டேப்லெட்டை பத்தி கேட்க. ஓகே, டேப்லெட்ல என்ன இருக்கும்னா ஏபிஐ API and எக்ஸிபியன்ட் XCPI. இருக்கும். ஏபிஐ வந்து என்ன இருக்கும் தைராக்சின் டேப்லெட்ல? ஏபிஐ என்ன இருக்கும்? Thyroxine hormone. தைராக்சின். வெரி குட். அப்ப ஏபிஐ மட்டும் தானே இருக்கும் டேப்லெட்ல? தைராக்சின் மட்டும் தானே இருக்கும்? எக்ஸிபியன்ஸ் இருக்காதா? இருக்கும். இருக்கும். ஓகே, அப்ப பியூரா இப்ப சொல்லுங்க பாப்போம். பியூரா தைராக்சின் மட்டும் தானே இருக்கும் டேப்லெட்ல? இல்ல. False. இல்ல. ஏனென்றா தைராக்சினோட எக்ஸிபியன்ஸும் இருக்கணும். இந்த டேப்லெட் ஃபார்ம்ல எடுக்கக்குள்ள ஏபிஐயோட எக்ஸிபியன்ஸ் இருந்தா தான் அது ஸ்டெபிலிட்டி கூட வரைக்கும் என்ன அதை ஹேண்டில் பண்றதுக்கு. இப்ப ஏன் எக்ஸிபியன்ஸ் போறேன் அதுல என்ன அப்சார்ப்ஷனை கூட்டுறதுக்கு, ஸ்டெபிலிட்டியை கூட்டுறதுக்கு, ஹேண்ட்லிங்க வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதுக்குதான் எக்ஸிபியன்ஸ் போறேன். எக்ஸிபியன்ஸ் என்ன நீடட் தேவை. அப்ப ஆக்டிவ் ஃபார்ம்ல வந்து ஏபிஐல வந்து தைராக்சின் இருக்கும், இனெக்டிவ் ஃபார்ம்ல எக்ஸிபியன்ஸ் இருக்க போகுது. அப்ப 100% பியூரா வந்து தைராக்சின் இருக்குமா அந்த டேப்லெட்ஸ்ல? இந்த விஷயத்தையும் பார்க்கணும். பட் எப்படி சில விஷயங்களை பிடிக்காங்கன்னு பார்த்தீங்களா இந்த கொஸ்டின்ல? டேப்லெட்ஸ்ங்கிற விஷயத்த இவ்வளத்தை மெயின்டைன் பண்ண சின்ன ஒரு இந்த இந்த ஸ்டெம் வந்து என்ன ஷோர்ட் தான், ஆனா இதுல இருக்கிற விஷயம் ஆழமான விஷயம் விளையாண்டா. அப்ப டேப்லெட்ஸ்ங்கிற விஷயத்துல என்ன ஏபிஐயோட என்ன இருக்க போகுது?
ஏபிஐயோட எக்ஸிபியன்ஸும் இருக்க போகுது. அப்ப ஏபிஐ வந்து தனியா 100% தைரோக்சின் இல்ல. இப்ப தைரோக்சின் ஒரு 95 ஒரு 90% எக்ஸிபியன்ஸ் ஒரு 10% இருக்கு. அப்ப பியூரா 100% வந்து என்ன தைரோக்சின் இல்ல. அந்த விஷயத்தை தான் இங்க உங்களுக்கு இந்த டேப்லெட்ஸை வச்சு இதுல உங்களோட பார்மசியூட்டிக்ஸ் நாலேஜையும் என்ன செய்யறாங்க, செக் பண்றாங்க. விளங்கிட்டா? அப்ப இது வந்து ஃபோல்ஸ் வருது. அதுக்குரிய ரீசன் நீங்க எழுதிக்கோங்க. ஏபிஐ வந்து தைரோக்சினா இருக்கும், அதோட எக்ஸிபியன்ஸும் இருக்கிறதால இது வந்து பியூர் இல்ல என்கிற விஷயம் தான் இந்த கொஸ்டினுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். கிளியரா? இப்ப எப்படி யோசிக்கணும்னு விளங்குது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். இப்போ சில விஷயம் புதுசா வாரத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன், திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிறத நாம குயிக்கா பார்த்துட்டு போவோம். ஓகே, சிஸ்டம் பாருங்க. தைரோக்சின் இஸ் அட்மினிஸ்ட்ரேட் ஒன்ஸ் டெய்லி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நேத்து உங்களுக்கு சின்ன விஷயம். ட்ரூ. ஏன் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் எடுக்கணும், ஏர்லி மார்னிங் எடுக்கணும், எம்டி ஸ்டொமக்ல எடுக்கணும், டெய்லி எடுக்கணும். அப்ப 4 பாயிண்ட்ஸ் அதுல ஒன்ஸ் டெய்லிங்கிறத இங்க என்ன செய்யறாங்க, மென்ஷன் பண்றாங்க. ஓகே, டிஸ்டம் பாருங்க. இஸ் ரெக்கமெண்டட் டு பி டேக்கன் ஆன் எம்டி ஸ்டொமக். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. ட்ரூ. வெரி குட். இப்ப விளங்குதா இவ்வளவு ஈஸியா இருக்கு? இப்ப 4 பாயிண்ட் தானே உங்களுக்கு தெரியும். அந்த 4 பாயிண்ட்லயே 4 கொஸ்டின் வருது. எவ்வளவு ஈஸி இந்த விஷயம். இந்த பாயிண்ட தெரிஞ்சு கொண்டாலே இப்ப தைரோக்சின் டேப்லெட் எப்படி எடுக்கணும், டெய்லி எடுக்கணும், எம்டி ஸ்டொமக்ல எடுக்கணும், பிரேக்ஃபாஸ்டுக்கு முதல் 30 to 60 மினிட்ஸுக்கு முதல் எடுக்கணும், டெய்லி எடுக்கணும். என்ன இந்த எம்டி ஸ்டொமக்ல எடுக்கணும். இந்த 4 பாயிண்டையும் தெரிஞ்சாலே உங்களுக்கு கொஸ்டின்ல முக்காவாசி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். causes constipation. True or false? ஓகே, நேத்து கிளாஸ்ல சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் இது தைரோக்சின் பார்த்தோம். அதுல ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட் வந்து டயரியா. அப்ப டயரியாங்கிற விஷயத்த நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அவங்க டயரியா பத்தி கேட்கல, கான்ஸ்டிபேஷனை பத்தி கேட்காங்க. அப்ப கான்ஸ்டிபேஷனை உருவாக்குமா என்று பார்த்தா அது ஃபால்ஸ். ஏன் என்ன சைடு எஃபெக்ட், தைரோக்சின் மெயின் சைடு எஃபெக்ட்ல உண்டு டயரியா. நேத்து கொஸ்டின்ல நீங்க நேத்து கிளாஸ்ல வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும், டெக்கிகார்டியா பத்தி கேட்டாங்க. அதோட டயரியாங்கிற விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா இங்க கான்ஸ்டிபேஷனை பத்தி கேட்காங்கன்னா டயரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ங்கிறத இந்த பாயிண்ட்ல நோக்கம். அப்ப உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க யோசிக்கணும். எப்படின்னா சைடு எஃபெக்ட், தைரோக்சின் சைடு எஃபெக்ட் ஒன்று வந்து டயரியா. அப்ப டயரியா பத்தி கேட்கல அவங்க, கான்ஸ்டிபேஷன் எப்படி அதுக்கு எதிர்மாறா கேட்காங்க. விளங்கிட்டா? அப்ப சில நேரம் உங்களுக்கு டிரெக்டாவும் கேட்கலாம், diarrhea is the one of the side effect of thyroxine. இல்லாட்டி thyroxine causes diarrheaன்னு கேட்கலாம். விளங்கிட்டா? அப்ப இந்த டயரியா ஒரு சைடு எஃபெக்ட், தைரோக்சின் சைடு எஃபெக்ட்ங்கிற விஷயத்தை இங்க மென்ஷன் பண்றாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஃபால்ஸ். ஓகே, அப்ப இது ஒரு முழு கொஸ்டின், ஃபுல்லாவே தைரோக்சினை பத்தி வந்திருக்கிற முழு கொஸ்டின். நான் சொன்னேன் உங்களுக்கு, இப்ப ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து தைரோக்சினை மட்டுமே வச்சு ஃபுல் கொஸ்டின் வருதுன்னு சொல்லி அந்த கொஸ்டின் பேட்டர்ன் மாறுமென்னு சொல்லி சொன்னேன். ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஓகே, சொல்லுங்க பாபம். தைரோக்சின் 2015ல வந்த கொஸ்டின். Thyroxine is just taken 30 minutes before breakfast. True or false? True. True. இந்த கொஸ்டின் மட்டும் ஒரு 10-15 தரம் வந்திருக்கும். என்ன 30 to 60 minutes. Minimum 30 minutes, maximum 60 minutes. ஓகே, ஒரு கொஸ்டின் எவ்வளவோ ரிப்பீட்டடா வருதுங்கிற விஷயத்தை தான் இதுல குடிக்கணும். ஓகே, அடுத்த இதுக்கு போவோம். It's recommended to discontinue thyroxine during an infection. ஓகே, இதே கொஸ்டின் இதுக்கு முதல்ல வந்திருக்கு.
What's your answer? இதுக்கு முதல் பார்த்த கொஸ்டின் பேட்டர்ன் பாருங்க எவ்வளவு வந்திருக்கேன் இன்றைக்கே பார்த்த கொஸ்டின் எங்க 2013ல பி கொஸ்டினை பாருங்க 2013ல வந்த கொஸ்டின் தான் இது என்ன தைராக்சின் தெரப்பி ஃபார் ஹைப்போதைரிசம் should be discontinued in the presence of infection இன்ஃபெக்ஷன் இருக்கக்குள்ள தைராக்சினை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் என்கிற விஷயத்தை இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின் 2 இயர்ஸ்க்கு பிறகு வந்த பேப்பர்ல எப்படி மாறிக்கன்னு பாருங்க இதே கொஸ்டின் தான் இதே பாயிண்ட் தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 2015ல வந்தது it is recommended to discontinue thyroxine during an infection இப்ப என்ன வரும் கொஸ்டின் சேம் விளங்கிட்டா true or false ஓகே இந்த क्वेश्चनக்கு வந்து என்ன டிஸ்கண்டினியூ பண்ணணுமான்னு கேட்டா ஃபால்ஸ் என்ன டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஏனண்டா உங்களுக்கு தெரியும் பிரெக்னன்சி டைம் அண்ட் இன்ஃபெக்ஷன் எது வந்தாலும் ஹைப்போதைரிசமுக்கு வந்து ட்ரீட் பண்ணக்குள்ள டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இன்ஃபெக்ஷன்ங்கிற விஷயத்த திருப்பி திருப்பி கேட்காங்க அப்போ நீங்க கட்டாயம் அதை இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சு கொள்ளணும் ஓகே இந்த விஷயத்த பாருங்க தைராக்சின் ரிக்வயர்மெண்ட் இன்க்ரீசஸ் டியூரிங் பிரெக்னன்சி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நேத்து பார்த்த விஷயம் இன்றைக்கு நான் சொன்னேன் இதே விஷயத்த பிரெக்னன்சி டைம்ல தைராக்சின் டோசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா எஸ் ட்ரூ ஏனென்றா both fetus and mothers require என்ன adequate amount of thyroxine என்ன இப்ப ரெண்டு மதர்ஸ் அண்ட் ஃபீட்டஸ்க்கும் சேர்த்து தேவைப்படும் தைராக்சின் அதனால தைராக்சின் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிரெக்னன்சி டைம்ல இதுக்கு பாயிண்ட் எழுதிக்கோங்க இன் pregnancy times dose increment is needed okay இதோட இன்னொரு பாயிண்ட் எடுத்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்
இப்ப வந்து பிளசண்டா மூலமா வந்து என்ன செய்யும்னா தைரோக்சின் பீட்டஸுக்கு போகும். சரியா, பிளசண்டாவோட கடத்தப்படும் தைரோக்சின். அப்படி கடத்தப்படுற சந்தர்ப்பத்துல சம்டைம்ஸ் வந்து ஹை டோசஸ் போயிட்டு சேர்ந்தா பீட்டஸ்க்கு வந்து அது என்ன ஹைப்போதைடிசம் கண்டிஷனை வந்து கொண்டு வந்துடும். அதால என்ன செய்யணும்னு சொன்னா பிரெக்னன்சி டைம்ல தைரோக்சினை கூட்டினாலும் அடிக்கடி பிளாஸ்மாவுல இருக்கிற TSH, T4, T3 அந்த லெவல்ஸ் என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும் பிளட்டை கொடுத்து. சரி, இல்லாட்டி என்ன இப்ப நம்மளுக்கு ஹைப்போதைடிசம் ஆகினா சம்டைம்ஸ் ஓவர் டோஸ் ஆகி பீட்டஸுக்கும் அதே அந்த இதை கொண்டு போய் சேர்த்துருமேங்கிறதால இந்த விஷயத்தை இவடுத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இட்ஸ் ரெக்கமெண்டட் டு டூ ரெகுலர் பிளட் கவுண்ட்ஸ். இது காவிமசோல் இதுக்கு வர விஷயம். ரெண்டும் DE வந்து ஆன்டி தைராய்ட்ல வர விஷயம். ஓகேயா, அப்ப இதுல வந்துக்கிற 3 பாயிண்ட்டும் இப்ப உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். இதுல ஏதும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நாம நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். ஓகே, அடுத்த இது பாவம் 2016ல வந்திருக்கிற கொஸ்டின். ஓகே, நீங்க தான் சொல்ல போறீங்க. இஷ்டமா பாருங்க. Thyroxine is started in high doses and reduced to the maintenance dose in hypothyroidism. True or false? False. False. ஏன் false இருக்குமெண்டா உங்களுக்கு தெரியும். நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன், எல்டர் பீப்புள் இருக்கட்டும் இல்லாட்டி அடல்ட்ஸ் இருக்கட்டும், ஸ்டார்டட் இன் ஹை டோசஸ்ங்கிற பாயிண்ட் வந்து false. ஸ்டார்ட் வந்து எப்பவுமே in low doses. Started with low doses. அப்ப இந்த பாயிண்ட் வந்து பிள்ளையா இருக்கும். ஸ்டார்டட் இன் ஹை டோசஸ்ங்கிற விஷயம். ஓகே, அதே பாயிண்ட் திருப்பி திருப்பி கேட்காங்க, விளங்கிட்டா? எல்டர்லி பீப்புள் எப்படி, அடல்ட் பீப்புள் எப்படி, இதே பாயிண்ட் திருப்பி திருப்பி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் கேட்காங்க. ஓகே, பி பாயிண்ட் பாருங்க. தைரோக்சின் should be taken before breakfast. ஆல்ரெடி எத்தனையோ தரம் ரிப்பீட் ஆன கொஸ்டின். ட்ரூ, எனக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. Okay, overdose of thyroxine is known to cause tachycardia. True or false? True, very good. நேத்து பார்த்த விஷயம் என்ன, one of the side effect என்ன, tachycardia, one of the side effect. அதோட உங்களுக்கு தெரியும் தைரோக்சின் என்ன செய்யும், ஹார்ட் ரேட்டை கூட்டும், என்ன tachycardia உண்டு பண்ணும் என்ற விஷயம். ஆல்ரெடி நிறைய விஷயம் ரிப்பீட் ஆகி வரத்தால இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, விளங்கிட்டா எப்படி கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, 2019ல வந்திருக்கிற கொஸ்டினை பாருங்க. சிஸ்டம் ஏ பாருங்க. Thyroxine is best taken at least 30 minutes before breakfast. True or false? True. என்ன திருப்பி திருப்பி செல்ல, நான் ஆல்ரெடி நிறைய தரம் வந்த பாயிண்ட். ஓகே, அடுத்ததும் இதுக்கு முதல் இயர்ல வந்த 2015ல வந்தது. இட்ஸ் ரெக்கமெண்டட் டு டிஸ்கண்டினியூ தைரோக்சின் டியூரிங் இன்ஃபெக்ஷன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஒரு பாயிண்ட் எத்தனை தரம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, அதான் இதுல பிடிக்கிற விஷயம் பாஸ்ட் பேப்பர்ல இருந்து. ஃபால்ஸ். ஓகே, வெரி குட். இன்ஃபெக்ஷன் பிரெக்னன்சில எல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தைரோக்சின் requirement is not increased during pregnancy. ஒரு பாயிண்ட் எத்தனை தரம் வருது பாத்தீங்களா? ட்ரூ, வெரி குட். ஓகே, மத்த ரெண்டுமே ஏர்லி வந்த கொஸ்டின், விளங்கிட்டா? இது ரெண்டையும் பாருங்க, உங்களுக்கு நான் ஒப்பிட்டு காட்டுறேன். இந்த பாஸ்ட் பேப்பரோட ஒரு அவசியத்தை ஒப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. 2006ல கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, என்ன 2006ல கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, அதே மாதிரி கொஸ்டின் 2009லயே வந்திருக்கு. பிரெக்னன்சிய பத்தி கேட்டிக்கு, இன்ஃபெக்ஷன் பத்தி கேட்டிக்கு, எப்படி அடுத்தடுத்த இயர்லயே வருது எப்படி? ஓகே, 2020ல வந்த கொஸ்டினை பாருங்க. Thyroxine is best taken at night after dinner. True or false? False. இந்த early morning breakfast முதல்ல எடுக்கிறதா? Okay. Thyroxine therapy started in the elderly
A daily dose of 25 micrograms. True or false? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் கொடுப்பாங்கண்டா சம்டைம்ஸ் ரெண்டு ஆன்சர் கொடுக்கலாம். ஏன்னா 25 சில நேரம் வந்து லோ டோஸா கன்சிடர் பண்ணினா இந்த இதுக்கு வந்து ட்ரூ கொடுப்பாங்க. சரியா? ஏனண்டா எல்டர்டி பீப்புள்ல ஸ்டார்ட் வித் லோ டோசஸ் தான் என்ன ரெக்கமெண்டட். ஸ்டார்ட் வித் லோ டோசஸ்ங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். ஆனா லோ டோஸ்ங்கிற ஸ்டார்ட் பண்ணனும் லோ டோஸ்லங்கிற விஷயம் தான் செல்லுபட்டிருக்கு தெரியல. ஆனா 25ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கிற விஷயம் எதுலயும் செல்லுபடல. அத பாயிண்ட் பார்த்தோம்னா இதுக்கு ஃபால்ஸ் கொடுப்பாங்க. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு மாதிரியும் இது கொடுக்கப்படல. நான் கீ பார்க்கல, பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். என்ன விஷயம்டா லோ டோஸ்ல எல்டர்டி பீப்புள் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுதான் தியரி. அதுல கிளியர் கட்டா நீங்க இருங்க. ஆனா 25ல தான் ஸ்டார்ட் பண்ணணுமாங்கிற விஷயம் கன்ஃபார்ம் இல்ல. ஏனண்டா ஒருத்தருக்கு தைரோக்சின் எந்த டோஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும்ங்கிறது விஷயம் பிசிசியன்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்களோட பிளட்ல இருக்கிற TSH, T3, T4 லெவல்ல பார்த்துட்டு இவங்களுக்கு எத்தனை ஸ்டார்ட் பண்ணணும்ங்கிற விஷயம் பிசிசியன்ஸ் தான் என்ன டிசைட் பண்ணுவாங்க ஃபைனலி. சரியா? அப்ப நம்ம 25ல தான் எல்டர்டி பீப்புளுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்ங்கிற விஷயத்த நாம கன்ஃபார்மா எடுத்துக்கொள்ள முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கொஸ்டினுக்கு ஃபால்ஸ் தான் கொடுத்திருக்கிற சான்ஸ் இருக்கு. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுக்குரிய அப்டேட் தாரேன். பட் இதை லோ டோஸா கன்சிடர் பண்ணினா 25 மேபி ட்ரூ கொடுக்கலாம். நீங்க இது ரெண்டையும் போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டுக்குரிய விஷயத்தையும் தெளிவா எக்ஸ்பிளனேஷன்ல எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சர் எப்படி கீழே கொடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்டேட் பண்றேன். ஓகே, அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். நாம கிளாஸ் முடிகிற டைம் வந்துட்டு குயிக்கா பார்த்துட்டு போவோம். இந்த திருப்பி ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. காவி மசால் நாம பார்த்த விஷயம் இந்த இதோட வந்து கொஞ்சம் நான் கிளாஸ முடிச்சுக்கிறேன் ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இந்த 3 இதையும் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்டி தைராய்டையும் வந்து ஸ்டார்ட் பண்றேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தா நேத்து கிளாஸ் வராதவங்க நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிய உங்களுக்கும் இந்த கிளாஸ் நேத்து கிளாஸ் ரெண்டையும் குரூப்ல யூடியூப் ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்றேன். நேற்றைய கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸையும் நீங்க பார்த்து இந்த தைராய்டை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்டா ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு முழு கொஸ்டினே இந்த தைராய்டுல வந்திருக்கு. தைரோக்சின் முழு கொஸ்டின் வந்தாலும் நீங்க ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம். இதுக்குரிய தியரி கொஞ்சம் தான். இன்னைக்கு வந்திருந்தாலும் உங்க கிளாஸ்ல இன்னைக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. லாஸ்ட்ல பாத்தீங்களா? அதான் இந்த தைராய்டு என்டி தைராய்டுக்குரிய ஒரு இது என்ன ரிப்பீட்டடா ஒரே விஷயம் வருதுங்கிறதால கொஞ்சம் தியரிய ஞாபகம் வச்சுட்டு மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். இல்லைங்களா? அப்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன், அதால விட்டுறாதீங்க. 2 ரெக்கார்டிங்கையும் பார்த்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தா பிரைவேட்டா சரி கேளுங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸ் என்ன மிஸ் செய்வாங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து நான் என்டி தைராய்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முதல் இந்த பேலன்சிங் 2020, 21, 22 இல்ல 3 கொஸ்டின் உங்களுக்கு செய்யணும். அதுக்கு சில தியரிஸ் கொஞ்சம் செஞ்சுட்டு தான் அந்த விஷயம் செல்லணும். இந்த புதுசா அந்த ஸ்டோரேஜ் கண்டிஷனை வச்சு இதுல கட்டிக்காங்க. அப்ப அதற்குரிய தியரியை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு தான் அதை செய்ய வேண்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு அதை நான் ஃபுல்லா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட என்டி தைராய்டும் தியரியை ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்களும் கிளாஸுக்கு கட்டாயம் லைவா ஜாயின் ஆகுங்க. அதோட தியரியையும் பார்த்துட்டு வாங்க. அப்ப ஃபுல் கிளாஸ் வந்து உங்களுக்கும் எஃபெக்டிவா இருக்கும். ஓகேயா? ஓகே, அப்ப டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கொள்வோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்.